நம்ம மார்க்கெட்ல கம்மிங் டிசம்பர் 1 ஓப்பன் ஆக போற தெகா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். தெகா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் பார்த்தோம்னா 619 crore. ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. அதாவது இந்த 619 crore எந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் அவர் ஷேர்ஸ் செல் பண்றாங்களோ அவங்க பாக்கெட்டுக்கு தான் டைரக்டா போகும். கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு எந்த ஃபண்டும் போகாது. இஷ்யூக்கு அப்புறமா இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா 3003 crore இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனியா தான் லிஸ்ட் ஆவாங்க. இந்த கம்பெனி 1976ல தெகா இந்தியா லிமிடெட்ங்கிற நேம்ல ஸ்கீகா ஏபிங்கிற ஸ்வீடன் ஃபாரின் பார்ட்னர்ஷிப்ல கொல்கத்தால இன்கார்பரேட் பண்ணப்பட்ட கம்பெனி. அண்ட் ஃபர்தரா 2001ல அந்த ஃபாரின் பார்ட்னர்ஸ்ட இருந்து இந்தியன் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் ஸ்டேக்கை அக்யூர் பண்ணிட்டாங்க. இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா மைனிங், மினரல் பெனிஃபிகேஷன் அண்ட் பல்க் மெட்டீரியல் ஹேண்டலிங் அண்ட் ஸ்லரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான முக்கியமான ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தெகா டைனமேக்ஸ், கன்வேயர் காம்போனன்ட் அண்ட் ஸ்கிரீனிங் சொல்யூஷன் மாதிரியான கேட்டகரியில 55+ ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாதிரி கோல்டு, சில்வர் அண்ட் கோல் மைனிங் பண்றதுக்கு அண்ட் ஸ்லரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதெல்லாம் இவங்களோட சில ப்ராடக்ட்ஸ். இதான் மினரல் ப்ராசஸிங் அண்ட் மெட்டீரியல் ஹேண்டலிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற மெஷின்ஸ். இதுல ப்ளூ கலர் நேம்ல எழுதி இருக்கிற அவ்வளோ ப்ராடக்ட்ஸுமே இந்த தெகா இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ சிம்பிளா 95% ஆஃப் பார்ட்ஸ் இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் குளோபலா இவங்க தான் ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சரர் அண்ட் ஆல்சோ பாலிமர் பேஸ்டு மில் லைனரை மேனுஃபேக்சர் பண்றதுல இவங்க தான் குளோபலா செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர். இவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தா 6 மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. அதுல இந்தியாவில் 3, ஃபாரின்ல 3 இருக்கு. அண்ட் 70+ கண்ட்ரீஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அண்ட் 13 ஃபாரின் சப்சிடரிஸும் அண்ட் 32 சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஆஃபீஸும் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்தியா அண்ட் அவுட் ஆஃப் இந்தியாவில் அவங்க டோட்டல் கஸ்டமர்ஸுமே இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுறாங்க. டோட்டலாக 700க்கும் மேலே ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான குளோபல் பிளேயர்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க சப்சிடரிஸ் மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல இருக்கிறதுனால இப்போ கோவிட் லாக்டவுனால நிறைய கம்பெனி ஷட் டவுன்ல இருக்கு. அண்ட் அவங்க சப்சிடரிஸ்ல இருந்து வர ரெவன்யூமே இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டும் லாஸும் மாறி மாறி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இவங்க எக்ஸ்போர்ட்ல ஸ்ட்ராங் நெட்வொர்க் வச்சிருக்கனால ஒன்ஸ் கோவிட் பேண்டமிக் ஃபுல்லா முடிஞ்ச அப்புறம் இவங்க சப்சிடரிஸும் நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இவங்களோட இண்டஸ்ட்ரி க்ரோத் அண்ட் இவங்களோட 4 கேட்டகரியோட க்ரோத் அண்ட் அந்த ப்ராடக்டை எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலலாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மில் லைனர், மோஸ்ட்லி கோல்டு, காப்பர், சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. அண்ட் இதோட growth நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல 5.8% CAGRல க்ரோ ஆகுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரோ சைக்ளோன்ஸ், மோஸ்ட்லி காப்பர், கோல், க்ரூட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. அண்ட் இதோட growth நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல 6% CAGRல க்ரோ ஆகுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரொம்மல்ஸ் அண்ட் ஸ்கிரீன்ஸ், மோஸ்ட்லி இது அயன் ஓர் அண்ட் காப்பர் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. அண்ட் இதோட growth நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல 5% CAGRல க்ரோ ஆகுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனலா மினரல் ப்ராசஸிங் அண்ட் எக்யூப்மெண்ட், மோஸ்ட்லி கோல் அண்ட் சில்வர் இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் யூஸ் பண்றாங்க. அண்ட் கோல்டு, காப்பர், சில்வர், க்ரூடு அண்ட் கோல் இந்த இண்டஸ்ட்ரிலாம் அழிக்க முடியாத ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரி growth இருக்கும்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இவங்க ஃபினான்ஷியல்ஸ்ன்னு பார்த்தா அசட் குவாலிட்டியா இருக்கட்டும், ரெவென்யூவா இருக்கட்டும், ப்ராஃபிட் எல்லாமே கண்டினியூஸா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுது. 2019ல 32 crore ப்ராஃபிட்டும் அண்ட் 2020ல 65 crore ப்ராஃபிட்டும் அண்ட் 2021ல 136 crore ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா லாஸ் கொடுக்காத நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்த்தோம்னா 0.5ல இருந்து 0.3யா குறைச்சிருக்காங்க. ஸோ கடன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற கம்பெனினே நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க காம்படிட்டர்ஸ் அண்ட் இவங்க பண்ற பிசினஸை யாரெல்லாம் பண்றான்னு பார்த்தோம்னா ஏஏ இன்ஜினியரிங் லிமிடெட்ங்கிற கம்பெனி தான். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தை கம்பேர் பண்ணா தெகா இண்டஸ்ட்ரீஸ் தான் இவங்களோட பெட்டரா இருக்கிறாங்க. அண்ட் இபிஎஸ் வச்சு பிஇ கால்குலேட் பண்ணாலும் அதுலயும் தெகா இண்டஸ்ட்ரீஸ் தான் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிறாங்க. அண்ட் ஏஏ இன்ஜினியரிங் லிமிடெட்ங்கிற கம்பெனி இப்போ லாஸ்ட் இயரா ப்ராஃபிட் ரொம்பவே ஸ்லிப் ஆயிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இந்த தெகா இண்டஸ்ட்ரீஸ் வராங்கன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் பத்தி பார்த்தோம்னா மிஸ்டர் மதன் மோகன் மோகன்கா. இவர் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ரமோட்டர் அண்ட் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன். அண்ட் இவருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 44 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மிஸ்டர் மனிஷ் மோகன்கா, இவரும் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ரமோட்டர் அண்ட் சில சப்சிடரிஸ்க்கு போர்ட் ஆஃப் டைரக்டராகவும் இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் எம்டி அண்ட் சிஇஓ ஆன மிஸ்டர் மேகுல் மோகன்கா, இவர் இந்த இண்டஸ்ட்ரியில அரௌண்ட் 18 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நிக்கல்
ஃபிஸ்கல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அண்ட் மருதார் ஃபுட் அண்ட் கிரெடிட் லிமிடெட்ங்கிற 2 கம்பெனியும் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் அண்ட் ஷேர் ஹோல்டராகவும் இருக்காங்க. இப்போ ப்ரொமோட்டர் அண்ட் ப்ரொமோட்டர் குரூப் கையில் கிட்டத்தட்ட 85.17% ஆஃப் ஸ்டேக் இருக்கு. இந்த ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா 79.17% குறையும். ஸோ நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பர்சன்டேஜ்னே சொல்லலாம். பட் ஆஸ் பர் த செபி ரூல், லிஸ்டிங் டேல இருந்து 3 இயர்ஸ்க்குள்ள ப்ரொமோட்டர் கையில் 75% மேலே ஸ்டேக் இருக்கக்கூடாது. ஸோ இவங்க லிஸ்டான 3 இயர்ஸ்க்குள்ள இந்த மிச்சம் இருக்கிற 4.1% ஸ்டேக்கை மார்க்கெட்டில் செல் பண்ணணும். ஸோ அந்த டைமில் மட்டும் சப்ளை அதிகமாகிறதுனால இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ்னு பார்த்தோன்னா, ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் வந்து December 1 அண்ட் ஐபிஓ பிட்டிங் க்ளோஸ் ஆகிறது December 3 அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees பெர் ஷேரில் வராங்க. ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் வந்து 443 rupeesல லோயர் பேண்டும் அண்ட் அப்பர் பேண்ட் வந்து 453 rupeesலையும் இருக்குது. மார்க்கெட் லாட்டுங்கிறது 33 ஷேர்ஸ். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 33 ஷேர்ஸ் வாங்கணும். நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சிலுமே லிஸ்ட் ஆகுறாங்க. இந்த இஷ்யூ சைஸ் வந்து 619.23 crore. இந்த மொத்த ஃபண்டுமே ஆஃபர் ஃபார் சேல் தான், ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஐபிஓ அலாட்மெண்ட் நடக்கிறது December 8. உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட்ல கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து December 9 ரீஃபண்ட் ஆயிரும். இன் கேஸ் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க ஷேர்ஸ் வந்து December 10 உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அண்ட் December 13 வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிரும். இந்த ஐபிஓல மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ண உங்களுக்கு 14,949 rupeesம் அண்ட் மேக்ஸிமம் 1,94,337 rupeesக்கு 13 லாட்ஸ் வரை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இவங்க ஐபிஓ வர்றதுக்கான ரீசன் என்னன்னா, மதன் மொகங்கா அண்ட் மனிஷ் மொகங்காங்கிற 2 ப்ரொமோட்டரும் அண்ட் வேக்னர் லிமிடெட்ங்கிற ஷேர் ஹோல்டரும் அவங்க ஷேர்ஸை செல் பண்ணி அவங்க கையில் இருக்கிற ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னு பார்த்தோம்னா November 27 250 rupeesலையும் அண்ட் November 28 300 rupeesலையும் அண்ட் November 29 சேம் 300 rupeesலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் சிச்சுவேஷன் அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 50% லிஸ்டிங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஐபிஓ ரிசர்வேஷன் பார்த்தோம்னா QIBஸ்க்கு 50% அண்ட் NIIஸ்க்கு 15%, நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி இது வரைக்கும் டிவிடெண்ட் ஆர் போனஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கும்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு 500 rupees டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. பட் எந்த ஈக்விட்டி ஷேர்ஸ்க்குமே இதுவரை டிவிடெண்ட் கொடுக்கல லாஸ்ட் 3 இயர்ஸாக. அண்ட் இவங்க வந்து போனஸ் வந்து 2013 கொடுத்துருக்காங்க 12:1ங்கிற ரேஷியோவில். அதாவது ஒரு ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 12 ஷேர்ஸ் போனஸாக கொடுத்துருக்காங்க 2013. ஸோ இவங்க மார்க்கெட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கும் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு 85% ஆஃப் ரெவென்யூ ஃபாரின் கிளைண்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது அண்ட் 85% மேனுஃபேக்சர் நடக்கிறதும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான். இந்த கோவிட்னால நிறைய கண்ட்ரீஸ் லாக்டவுன் அண்ட் அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போ புது வகையான கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால இவங்களோட மேனுஃபேக்சர் பிளான்ட்டும் க்ளோஸில் தான் இருக்கு. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸை 85% டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்குறேன். அண்ட் இவங்க ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுற என் ப்ராடக்ட்டுக்கு தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் சப்போர்ட் இவங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ இவங்க ரா மெட்டீரியல் சில கீ சப்ளையர் கிட்ட இருந்தால் வருது அண்ட் எந்த விதமான லாங் டேர்ம் கான்ட்ராக்டும் அவங்களோட இவங்க போடலை. ஸோ இந்த கோவிட் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போடாததுனால இவங்க ரா மெட்டீரியல் கிடைக்கிறதுல ஃபியூச்சரில் டிஃபிகல்ட்டிஸ் வரலாம். இதையும் நான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்குறேன். அண்ட் இவங்களோட 35% ரெவென்யூ வந்து டாப் 10 கிளைண்ட்ஸ்ட இருந்தால் வருது. ஃபியூச்சரில் அந்த கிளைண்ட்ஸ்ட்டை யாரும் அவங்க ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட ரெவென்யூவில் ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்கும். அண்ட் இவங்க போட்டிருக்கிற ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட்னால இவங்க ஃபினான்ஷியலை நல்லா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா மேபி இவங்க கம்பெனியோட ஓனர்ஷிப் ஆர் ப்ரொமோட்டர் கண்ட்ரோல் இதெல்லாம் கூட சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. இதில் வந்து அந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஸ்ட்ராங் அண்ட் குளோபல் லீடிங் பிளேயர் இவங்க தான். அண்ட் இவங்க பண்ணுற ஹை பேரியர் உள்ள பிஸ்னஸ், அதாவது நினைச்ச உடனே இந்த பிஸ்னஸை யாராலையும் உருவாக்கிட முடியாது. ஸோ ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் மாடல் அண்ட் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் குளோபல் மேனுஃபேக்சரிங் அண்ட் குளோபல் கஸ்டமர் பேஸும் இன்னொரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் இவங்க R&D டிபார்ட்மெண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை அப்கிரேட் பண்ணுறதுலையும் அண்ட் நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுலையும் கண்டினியூஸாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட் டீம் அண்ட் லாஸ் மேக் பண்ணாத ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி வச்சிருக்காங்க. இதில் வந்து அந்த கம்பெனியோட பாசிட்டிவ் ஃபேக்டரை நான் பார்க்குறேன். அண்ட் ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்னன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அண்ட் லிஸ்டிங் கெயின் மூணுத்துக்கும் சூட்டபிளான ஒரு சூப்பர் ஸ்டாக்னே சொல்லலாம். ஏன்னா மைனிங் இண்டஸ்ட்ரி அண்ட் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுற மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்போதைக்கு நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ் அழிக்க முடியாத ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ கண்டிப்பாக க்ரோத் இருக்கும்.
பட் ஒரு முக்கியமான ரிஸ்க் என்னன்னா கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனாலையும் அண்ட் யூஎஸ்ல ஃபெட் டேப்பரிங்னாலையும் மார்க்கெட்ல எஃப்ஐஐ ஹியூஜ் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்டையர் மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்ட்ல ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பியரிஸ் டைம்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நம்பி நம்ம ஐபிஓ அப்ளை பண்றது ஒரு பெரிய ரிஸ்க். இப்போ ரீசெண்டாக லிஸ்ட் ஆன டார்சன்ஸ் ப்ராடக்ட் லிமிடெட் ஐபிஓ பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லிஸ்டிங் டே அன்னைக்கு 180 rupees கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்தது. பட் லிஸ்ட் ஆனது என்னவோ வெறும் 20 rupees எக்ஸ்ட்ரா ப்ரீமியம்ல தான். ஸோ இந்த மார்க்கெட் பியரிஸ் டைம்ல இருக்கிறதுனால இந்த ஐபிஓங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஸோ ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கிறவங்களாம் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுங்க. நான் பர்சனலாக அப்ளை பண்றேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா December 2 நம்ம வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் 99% அப்ளை பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் லிஸ்டிங் டே அன்னைக்கு நல்ல கெயின் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அப்படி கொடுக்கலனாலும் ஹோல்ட் பண்ணால் ஒரு 1 to 2 monthsல நல்ல ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்களும் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.